கடகத்தை பொறுத்த மட்டிலும் சொல்ற அளவுக்கு கிரக பொசிஷன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைங்க. ஜென்மத்துக்குள்ள குரு 2 8ல ராகு, கேதுக்கள். இருந்தாலும் நல்ல விஷயம்னு சொல்லணும்னா, இந்த சுபகாரியங்கள் சில தடைகள் இருந்தாலும் அத தாண்டி நடந்துரும். ஸோ கல்யாண அமைப்பு கைகூடி வர்றது, இது ஒரு சிறப்பான அமைப்பு. வெளிநாடு முயற்சி ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த காலகட்டத்தில கைகூடி வரும். அது சிறப்பான அமைப்பு. பூர்வீக சொத்து கிடைக்கும். இந்த பூர்வீகம், பூர்வீக சொத்து இல்ல பூர்வீகம் சார்ந்து ஏதாவது வழக்கு போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு சாதகமா அமையிற ஒரு சில நல்ல காலகட்டம். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம், கல்யாணம் இந்த 2மே நல்லபடியா முடியக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன ஒண்ணு ப்ராசஸ் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அத மட்டும் பார்த்து பண்ணணும். ஆனா கவனமா இருக்கணுங்கிறது நெறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்றேன். ஃபேமிலி லைஃப் ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா ஆல்ரெடியே கோச்சாரம் இவங்களுக்கு ஒரு 4, 5 வருஷமாவே சிறப்பா இல்ல. அஷ்டம சனி முடிஞ்சது, அது முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. இருந்தாலும் பிற கிரக நிலைகள் சொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்க. அதனால இந்த வருடம் மன வாழ்க்கையில ரொம்ப நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல பிரச்சனை வரும். அதுல கவனமா இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயமே கால தாமதத்தை ஏற்படுத்தி தான் முடியும். அதனை அடுத்ததா ஹெல்த். ஸோ மேஜரா எல்லாமே வந்துருச்சு. குறிப்பா மன வாழ்க்கையும், ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதார ரீதியா அதிக முதலீடு எதுலயும் போடாதீங்க. ஏன்னா, வளர்ச்சி இல்லங்கிற போது முதலீடு போடுறது பயனற்றது. கவனமா இருக்க வேண்டிய ராசி கடக ராசி இந்த ஆண்டுல. கண்டிப்பா சார்.